அனைவருக்கும் வணக்கம். நல்ல மதிப்பெண்களை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் ஏன் முக்கியம்? வெறுமனே ஹார்டு ஒர்க்கு மட்டும் நம்ம பண்ணுனா பார்த்தா ஸ்மார்ட்டாக படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். அப்போ ஏற்கனவே இருந்த படிப்பு முறைகள் எப்படின்னா திரும்ப ஒரே விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது நம்மளுக்கு பெரிய வெற்றியை தருங்கிறதோட இன்றைக்கி இருக்க சயின்டிஃபிக் டெக்னிக்ஸுக்கு நம்ம மாறிக்கிறது நல்லது. ஆக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல் செட்டிங் நீங்கள் அமைச்சுக்கோங்க. இந்த சயின்டிஃபிக் டெக்னிக் பார்க்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான 2 டிப்ஸு தந்துடுறேன். ஒன்று, முதல்ல உங்களை கோல் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் படிக்க உட்கார்றதுக்கு விருப்பம் வரும். 2வது, உங்களுடைய டெஸ்க்கை சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கவன சிதறல் இருக்க எந்த பொருளையும் உங்களுடைய படிக்கிற இடத்துல டெஸ்க்கோ நீங்கள் எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அங்கே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் தர்றேன் இந்த சயின்டிஃபிக் டெக்னிக்கு முன்னாடி. அது என்னென்னா, ஒரு டைம் டேபிளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பாடத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், இம்பார்ட்டன்ஸை பொறுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் டேபிள். இப்போ நம்ம அந்த சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்காக நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் ரீகால் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப அருமையான டெக்னிக்கு. ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது நீங்கள் படித்த அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்காமலேயே அப்படியே நினைவுக்கு கொண்டு வர்றது. புத்தகத்தை ஓப்பன் பண்ணி லைட்டாக அந்த ஹெட்டிங்ஸு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு திரும்ப புத்தகத்தை கையிலேயே மூடி வச்சுட்டு மனப்பாடமாக ஒப்பிச்சு பார்க்குறது, மெமரி பண்ணி பார்க்குறது. அதைத்தான் என்ன சொல்கிறோம், ஆக்டிவ் ரீகால்னு சயின்டிஃபிக் மெத்தடில் சொல்கிறோம். 2வது சயின்டிஃபிக் மெத்தடு ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, திரும்ப படிக்கிறது வேறு, ரிவிஷன் அப்படிங்கிறது வேறு. அது எப்படி? இந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷனுங்கிற ரிவிஷன் எப்படி அமையணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாடத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் படிச்சுக்கலாம். செகண்ட் ரிவிஷனில் அதுக்கு இன்னும் அதிகமான நேரத்தை கொடுத்து நம்ம படிக்கிறோம். தேர்டு ரிவிஷனில் அதை காட்டிலும் கூடுதலான டைம் கொடுத்து படிக்கிறோம். 4th ரிவிஷனில் இன்னும் அதிகமான நேரம் அதுக்கு கொடுத்து படிக்கிறோம். அப்போ இந்த இடைவெளி விட்டு ஏன் படிக்கிறோன்னா, நம்ம மெமரியில் அந்த பாடம் தெளிவாக இருக்கணும், எந்த நேரமும் மறக்காமல் தேர்வு வரை நம்மளுக்கு இருக்கணும், கை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த இடைவெளி நுட்பத்தை திரும்ப படிக்கும் இடைவெளி நுட்பங்கிற அந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷனை பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்காகவும் இருக்குது. அதுக்கடுத்து சயின்டிஃபிக்கலாக இந்த பொமோடாரோ டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டானது. இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களால் நிறைய படிக்க முடியும். இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கடுத்த சயின்டிஃபிக் டெக்னிக் ஃபென்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஒரு குழந்தை படித்துக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிச்சுக்கிற மெத்தடை தான் இந்த ஃபென்மேன் டெக்னிக்குங்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு தனி வீடியோ தேவைப்படும். சரி, இப்போ நம்ம நினைவு திறனை மேம்படுத்த மனப்பாடம் செய்வதை விட படித்த விஷயங்களை நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மெத்தடை கதை சொல்லியோ காட்சிப்படுத்தியோ, அதாவது ஒரு இமேஜின் பண்ணியோ, ஏதேனும் டெக்னிக்ஸை பயன்படுத்தியோ நீங்கள் கற்றுக்கங்க. அதே போல் நோட்ஸ் எடுங்க. மிக முக்கியமானது சயின்டிஃபிக்கலில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். படித்த பாடங்களை, முக்கிய வார்த்தைகள், கருத்துக்கள், இந்த டிராயிங்ஸு இதெல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் நடையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து சயின்டிஃபிக் மெத்தடு இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கு என்ன முக்கியம்னா, நல்ல ரெஸ்ட்டு, தூக்கத்தை கொடுங்க. 6 மணி நேரம் நல்ல உறக்கத்தை கொடுங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் கூட உறங்கலாங்கிறாங்க. நல்ல ஒரு தெளிவான கவனமான படிப்புக்கு முக்கியம் உறக்கம். அந்த உறக்கத்தை நீங்கள் எப்போதும் தவிர்க்காதீங்க. சரி, படிக்கும்போது சவால்கள் வரலாம். உங்களை நீங்களே ஊக்குவித்து கொள்ளுங்கள். சிறிய இடைவெளிகளை எடுத்து தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கோங்க. இது என்னுடைய ஸ்பெஷல் டிப்ஸு. சரி, தினசரி வாராந்திர, அதாவது வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு கோலை செட் பண்ணுங்கள்.
முன்னேற்றம் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத இந்த படிப்பில் நீங்கள் வந்து கவனிங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த சயின்டிஃபிக் மெத்தடுகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைந்து அதிகமான வெற்றிகளை குவிக்கணும்னு இந்த நாளைய சரித்திரம் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்துறேன். அதே போல் பொமோடாரோ டெக்னிக்கு, ஃபென்மேன் டெக்னிக்கை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் தெளிவான விளக்கம் அந்த 2 டெக்னிக்கை பற்றி கிடைக்கும். தேங்க்யூ.